வந்து ஆஸ்திரேலியன் ஹெட்ஜாக், முள் எலின்னு சொல்லுவாங்க. ரொம்ப க்யூட்டான பெட்டு. பயந்துட்டாங்கன்னா இப்படி ஆயிடுவாங்க, பயப்படலைன்னா இப்படி இருப்பாங்க. நம்ம எடுத்து டேம் பண்ணுறதை பொறுத்து. ஃபேஸ் பார்க்க முடியாது பயந்துட்டாங்கன்னா. கூச்சத்தில் அப்படியே உள்ளே போயிடுவாங்க. குத்தும் கொஞ்சம் நமக்கு வலிக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா இருக்கும். இவங்க என்ன ஏஜ்? இது அடல்ட்டா இல்லை இன்னும்? இது அடல்ட்டு தான். இன்னும் கொஞ்சம் பெருசு வரணும், செமி அடல்ட்டு. சரி. பேர் தான் 2 பேரும். இவங்களுக்கு ஃபீடிங் எல்லாம் எப்படி பண்ணணும்? இவங்க வந்து கேட் ஃபுட்டு, நம்ம கேட்டுக்கு கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்தா ஓகே. இது எல்லாமே நமக்கு ரெடிமேடாகவே வெளில கிடைக்கும். நமக்கு ஃபுட் எல்லாமே நம்ம போய் பிடிச்சி நம்ம நான்வெஜ் இந்த சிக்கன் பாயில் பண்ணி போடுறது, பூனையை நம்ம எப்படி பார்த்துப்போமோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு. இவங்களுக்கான கேஜ் செட்டப்லாம் எப்படி? எல்லாமே டேங்க்ல பண்ணா பெஸ்ட், கேஜை விட. ஓகே ஓகே. டேங்க் செட்டப் க்ளீன், பெட்டிங் மட்டும் கரெக்டாக க்ளீன் பண்ணிடணும், இல்லைனா இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக சான்ஸ் இருக்கு. அப்புறம் இவங்க அடல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 8 குட்டி அந்த மாதிரி போடுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம திறந்து விட்டுக்கலாம், வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளேயே திறந்து விட்டு நாய் போன மாதிரி வளர்க்கலாம் கிட்டத்தட்ட. கத்தர்